ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் குறித்த தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாட தயாராகிட்டு இருக்கோம். தொடர்ந்து 5வது ஆண்டா இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தை மத்திய அரசு முன்னெடுத்திருக்காங்க. இந்த இயக்கம் எதற்காக, இப்போ ஏன் சார்? மிக முக்கியமான ஒரு முயற்சியை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. இல்லந்தோறும் தேசிய கொடி என்பது ஒரு அடையாளமான ஒரு முயற்சி. இது என்ன அடையாளம்? இந்த அடையாளத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேவை என்ன? இந்த அடையாளத்தின் மூலமாக, அதை செய்வதன் மூலமாக நாம் என்ன சாதிக்க நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதில் நம்முடைய சிந்தனையை உண்மையாக தூண்டிவிடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளாகவே இந்த முயற்சி நடைபெற்று வருது. குறிப்பாக நீங்கள் சுதந்திர தினத்தை ஒட்டி இந்த முயற்சியை மத்திய அரசாங்கம் எடுத்து வருகிறது. என்ன அடிப்படை சிக்கல் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நாம பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சுதந்திர போராட்டம் முடிந்து சுதந்திரம் கிடைத்து 80வது ஆண்டு நடக்கிறது என்றால், ஒரு 20 ஆண்டுகளை ஒரு தலைமுறை என்று வைத்துக் கொண்டால், கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம 7வது தலைமுறை வரைக்கும் நாம இன்னைக்கு பார்த்து கொண்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்ப நாம சுதந்திர காலகட்டத்தினுடைய முன்னாடி இருந்த நினைவுகள், அந்த ஒரு போராட்ட காலகட்டத்துக்கான நினைவுகள், அன்றைக்கு நாம் அனுபவித்த வலிகள், வேதனைகள், அந்த துன்பங்கள், அது எதுவுமே தெரியாமல் 6-7 தலைமுறைகள் இன்னைக்கு வந்துவிட்டன. அப்போ இன்னைக்கு நம்முடைய பார்வை என்பது, நாம எவ்வளவு துன்பப்பட்டு போராடி நமது முன்னோர்கள் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தெரியாதவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த போராட்ட காலகட்டத்திலிருந்து நாம அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்பொழுது நம்முடைய பிரியாரிட்டிஸ் மாறிக்கொண்டே தான் வரும். இன்றைக்கும் அதே சமயத்தில் நம்முடைய பிரியாரிட்டிஸ் இன்றைக்கு அடுத்த கட்ட நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியாக, அல்லது நம்முடைய தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி, கல்வி, மேம்பாடு, இது எல்லாத்தையும் நோக்கி நம்முடைய பார்வை வந்திருக்கிறது. இவையெல்லாம் நடைபெற்றதற்கு அடிப்படை காரணம் நாம் வாங்கிய சுதந்திரம் தான். அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு துணிச்சல், அந்த சுதந்திரம் நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பை தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தி கொண்டு இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை செய்தி. இப்போ இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சின்ன ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை ஆக்கப்பூர்வமாக நாட்டிற்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய, அல்லது நாம் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தின் மூலமாக அதை எப்படி தீர்ப்பது என்பதற்கான வழிமுறைகளை தேடுவதை விட்டுவிட்டு நாம பல்வேறு வேறு வழிமுறைகளை கையாளுகிறோம். இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் உருவாகிறது. அப்போ உலக நாடுகளில் பல நாடுகள் இந்தியா என்ற ஒரு வளமான தேசத்தை இன்றைக்கும் பார்த்து கொண்டே இருக்கின்றன. அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தை. இங்க இருக்கக்கூடிய மனித வளம் தான் மிக முக்கியமானது. குறிப்பாக நீங்க டெமோகிராபிக் டிவிடெண்ட் என்று, அதாவது இளைஞர்களுடைய ஒரு தொகுப்பு என்று ஒன்றை சொல்வார்கள். அதில் படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% பேர் இளைஞர்கள். அப்போ நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வளம் இருக்கிறது, குறிப்பாக மனித வளம் இருக்கிறது எனும் பார்க்கும்போது, இதை எப்படி தமதாக்கிக் கொள்வது, தங்களுடைய சந்தையாக எப்படி மாற்றுவது என்பதற்கான ஒரு பெரிய திட்டமிடல் ஒன்று நடந்து கொண்டே இருக்குது. பல நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. 140 கோடி பேர் என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை. அப்போ இதுதான் உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு ஜியோபொலிட்டிக்கல் பிரச்சனை இது. அப்போ என்ன நடக்கிறது என்றால், இந்த இடத்துல தான் நமக்கு இந்திய அரசாங்கம் விழித்தெழுந்து கொண்டு, ஐயா நாம இப்போ நாம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நீர்பூத்த நெருப்பாக இருக்கக்கூடிய இந்த சுதந்திர உணர்வை நாம் தட்டி எழுப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லார் மனதிலும், அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்தியாவிலிருந்து படிப்பதற்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ வெளிநாடு போகக்கூடிய அத்தனை பேருமே இந்தியாவினுடைய மகிமையை, பெருமையை அங்கே போனவன் உணர்வார்கள். நாம எப்படி இந்த நாட்டில் இருந்தோம், நாம எப்படி வாழ்ந்தோம், எப்படி சாப்பிட்டோம், எப்படி வளர்ந்தோம், என்ன விதமான ஒரு நினைவுகள் இருக்கின்றன. அங்கே போன பிற்பாடு தான் பலருக்கு இந்தியாவினுடைய சுதந்திரம், அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வசதி, அது கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிம்மதி, இது அத்தனையுமே பல பேர் வெளிநாடுகளுக்கு போன பின்னால் தான், இந்தியாவை பற்றிய பெருமை அவர்களுக்கு அங்கே போன பின்னால் தான் புரிகிறது. அப்போ இப்போ நாம என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் மத்தியிலையும் நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. உங்க அடிமனசில் இருக்கக்கூடிய அந்த தேசியம் என்ற உணர்வை, சிங்கப்பூர் ஆகட்டும், எந்த ஒரு வெளிநாடாக இருந்தாலும், அவர்கள் நீங்க படிச்ச உடனே, +2 முடிச்ச உடனே, அல்லது நீங்க கல்லூரி முடித்த உடனே ஓராண்டு நீங்க ராணுவ பயிற்சிக்கு அவங்க அனுப்புறாங்க அப்படின்னா என்ன நோக்கம்னா, அந்த நாட்டை பற்றி இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வை அவர்களுக்கு கடத்துகிறார்கள் என்று அர்த்தம். அப்ப நம்ம நாட்டில் இன்னும் அந்த மாதிரியான ஒரு வழிமுறை இல்லை. ஆனா நாம என்ன இப்ப நம்ம கடத்த முயற்சி செய்கிறோம், இந்த 5 ஆண்டுகளாக இந்த இல்லந்தோறும் தேசிய கொடி என்பதின் வாயிலாக என்ன விஷயத்தை நாம கடத்த முயல்கிறோம் என்றால், அப்பா உங்க மனசுல அடியில ஒன்று இருக்கு, அதுக்கு பேரு தேசியம். இந்த நாடு, இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த
நாட்டினுடைய எதிர்காலம், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டை நாம் உருவாக்கி இருக்கிறோம், எனது தந்தை உருவாக்கி இருக்கிறார், எனது தாத்தா உருவாக்கி இருக்கிறார், அவர் விதைத்த விதையினுடைய பலனைத்தான் நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் நுகரக்கூடிய இதே சுதந்திரத்தை எனது பேரன் நாளைக்கு நுகர வேண்டும் என்றால் இந்த சுதந்திரத்தை முழுமையாக காப்பாற்றி என்னுடைய பேரனுக்கோ எனது மகனுக்கோ நான் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால் நான் இன்றைக்கு அந்த உணர்வோடு நான் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த தேசிய கொடி என்பது அதனுடைய அடையாளம், இந்த நாள் என்பது அதற்கான அடையாளம், இந்த சுதந்திர தினம் என்பது அதற்கான அடையாளம். அதற்கு பின்னே இருப்பது இந்த உணர்வு. உங்கள் அடிமனத்தில் ஆழத்தில் நீங்கள் ஒரு இந்தியனாக, இந்த நாட்டினுடைய தேசியத்தை விரும்பக்கூடியவனாக, இந்த நாட்டின் ஒற்றுமையையும் வளத்தையும் எதிர்காலத்தையும் சுபிட்சத்தையும் விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர் அடிமனத்திலும் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சியை தட்டி எழுப்பி நாம் நம்முடைய நாடு, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய நோக்கம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்குவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முயற்சியாகத்தான் இந்த இல்லந்தோறும் தேசிய கொடி என்ற இந்த சிந்தனை உருவாகி இருக்கிறது. இது தேசிய கொடி என்பது வெறும் ஒரு அடையாளம் தான். ஆனால் இந்த அடையாளத்திற்கு பின் மிகப்பெரிய அளவிலான ஒரு சிந்தனை தாக்கத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. நிச்சயமா சார். அதாவது நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து 2 முக்கியமான அம்சங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஒன்று, எந்த வகையில இருந்தாலும் அடிமைத்தலை அப்படின்றது அடிமைத்தலை தான். முன்பு இருந்தது வேற, இப்ப இருந்தது வேற அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள மீண்டும் நாடு சிக்கிவிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம். இன்னொன்று, நம்மளுடைய காலத்துல, நாம பயின்ற காலத்துல இருந்த அந்த பள்ளிக்கூடங்கள்ல தேசிய கொடி ஏற்றி அந்த மாதிரி இருந்த உணர்வுகள்ன்றது வேற. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு உணர்வை வளர்க்கணும். ஏன்னா நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு 7 தலைமுறை தாண்டி நம்ம இப்ப வந்துட்டோம். அதனால அந்த சுதந்திர தாகம் அப்படின்றது குறைஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கம் அப்படின்றதையும் புரிந்து கொள்ள முடியுது. இப்போ இந்த தேசிய கொடி அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்? அதற்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்ற வகையில இந்த இயக்கம் கொண்டு செல்லப்படுது அப்படின்னு சொல்லலாமா? அடையாளம் என்று வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேசியத்தை, தேசிய உணர்வை தட்டி எழுப்புவதற்கான அடையாளமாக இன்றைக்கும் நாம் வைத்திருப்பது என்பது இந்த தேசிய கொடி தான். இந்த தேசிய கொடிக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 1906 இருந்து தொடங்கி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை இதற்கான ஒரு பல்வேறு வடிவங்கள் மாறி இருக்கின்றன. இந்த வடிவங்களை நீங்க வேற வேற காலகட்டத்தில் வேற வேற அன்னிபெசன்ட் அம்மையார் ஒரு வடிவத்தை உருவாக்கினார், பின்னாடி இன்னொருத்தர் உருவாக்குறாங்க. கடைசியாக நாம இப்ப பயன்படுத்தக்கூடிய தேசிய கொடிக்கு முன்பாக நாம ராட்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு இதே தேசிய கொடியை பயன்படுத்தி இருக்கிறோம். பின்னர் கடைசியில் அந்த இடத்துல நம்ம அசோக சக்கரத்தை வைத்து இன்றைக்கு தேசிய கொடி. இப்ப இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த வரலாறுல என்ன முக்கியமான செய்தினா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த தேசிய கொடியை உருவாக்கியவர்கள் அதை போற்றி பாதுகாக்க வேண்டும், அதை எந்த காலகட்டத்திலும் நாம் கைவிட்டு விடக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு அந்த போராட்டத்தில் அந்த கொடியைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் நம்ம ஊருடைய கொடிகாத்த குமரனிலிருந்து ஆரம்பித்து அத்தனை பேரும் நீங்கள் யார் எதை செய்திருக்கிறார்கள் என்றால், எதை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள், எதற்காக உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்றால், எந்த காலகட்டத்திலும் இந்த கையில் ஏந்திய நமது தேசிய கொடியை கீழே தவறவிட்டு கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் போராடி இருக்கிறார். இப்ப நீங்க ஆர்யா என்பவர் நீங்க இங்க கோட்டை கொத்தளத்தில் போய் இரவோடு இரவாக பிரிட்டிஷனுடைய ராஜ்யத்தில் போய் கொடியேற்றுறார். என்னத்துக்காக? நாம பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு கொடியை இறக்கிவிட்டு நமது கொடியை ஏற்றுகிறார். அப்போ கொடி என்பது நம்முடைய வரலாற்றிலேயும் நம்முடைய ஒரு பண்பாட்டோடும் ஒருங்கிணைந்தது. இப்ப நீங்க ஒவ்வொரு மன்னரும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாத்தீங்கன்னா கொடி கண்டிப்பாக அவரிடம் வைத்திருப்பார். இன்றைக்கு நாம் அடையாளப்படுத்தும் போது கூட மீன் கொடி என்றோ இல்ல புலிக்கொடி என்றோ நாம் பழைய ராஜ்யங்களில் இருக்கக்கூடிய கொடிகளை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்முடைய அந்த கொடி என்பது அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய ஒரு சின்னமாகவும், அந்த ஆட்சி அதிகாரத்தினுடைய பெருமையையும், அந்த ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்ட மக்கள் நலனோடு அது வாழ்ந்தது என்பதை சொல்வதற்குமான அடையாளமாகத்தான் நாம் அந்த கொடியை நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். நமது தமிழகத்தினுடைய தமிழ் வரலாற்றிலேயே இதற்கான மிகப்பெரிய உதாரணங்கள் இருக்கின்றன. அப்போ தேசிய அளவில் பார்க்கும்போது போராட்ட காலகட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கொடியானது ஒரு மகத்தான ஒரு பணியை செய்திருக்கிறது. அதை வைத்துக் கொண்டுதான் பல இடங்களில் மக்களை ஒருங்கிணைக்க முடிந்திருக்கிறது. பல போராட்டங்களில் அதுதான் முன்னிலை வகித்து சென்றிருக்கிறது. அந்த கொடியின் கீழ் அணிவகுத்து நிற்பது என்பதுதான் போராட்டக்காரர்களின் மகத்தான ஒரே பணியாக இருந்திருக்கிறது. அப்போ அந்த கொடி என்பது நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய, நம்மை வலிமைப்படுத்தக்கூடிய, நம்மை வழிநடத்தக்கூடிய ஓர் அம்சத்தை அந்த கொடி பெற்றிருக்கிறது. அப்ப அந்த கொடியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் அந்த ஒரு வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக, அந்த உணர்வெழுச்சியினுடைய தொடர்ச்சியாக, போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் அந்த கொடியை முன்னிலைப்படுத்தி 5 ஆண்டுகளாக அந்த கொடியினுடைய கீழ் அணிவகுத்து நிற்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்னைக்கு ஒரு மகத்தான ஒரு புதிய சிந்தனை மாற்றத்துக்கான ஒரு வழியை உருவாக்க போகிறார்கள்.
நிச்சயமா சார். நீங்க குறிப்பிட்ட மாரி சுதந்திர போராட்ட வரலாறு அப்படின்றது நிச்சயமா வந்து ஒரு உணர்வு பூர்வமானது தான். அந்த வரலாற வந்து முழுமையா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த போராட்டம், அதற்கு பிறகு நாம் அடைந்த மகத்தான அந்த விடுதலை, அதன் பிறகு நாடு அடைந்த முன்னேற்றம், தற்போது நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சூழல், இப்படி நிறைய விஷயங்கள வந்து இதன் வாயிலா நம்ம உணர்ந்து கொள்ள ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்கா சார்? ஆமா. ஒண்ணும் இல்ல. சாதாரண உங்களுடைய சட்டை பையில நீங்க அந்த மூவர்ண கொடியை நீங்க குத்திக் கொண்டாவே, உங்களுக்கு வேற விதமான ஒரு எண்ணம் வந்து மனசுல ஏற்படும். அப்ப அது ஏதோ ஒண்ணு செய்கிறது. அந்த என்ன ஏதோ ஒண்ணு செய்கிறது என்றால், நான் இந்த நாட்டுக்காக பணியாற்றுகிறேன். நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன். இந்த நாடு எனக்கு முன்னால் வந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாடு இந்த கொடியை முழுமையாக பெறுவதற்கு அடைந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் என்ன? ஒரு சின்ன சின்னம் தான். அந்த அடையாளம் தான். அந்த அடையாளம் என்பது பின்னே ஒரு மகத்தான வரலாறை தனக்குள் சேமித்து வைத்திருக்கிறது. அப்ப அந்த வரலாறு அந்த ஒரு சின்ன சின்னத்திலிருந்து, அந்த அடையாளத்திலிருந்து இயல்பாக மனிதனை தூண்டி விடுகிறது. ஞாபகத்தை தூண்டி விடுகிறது. நம்முடைய எண்ணங்களை தூண்டி விடுகிறது. இது எதற்காக நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த கொடியை ஏற்றுகிறோம்? எதற்காக நாம் இதை வந்து நம்முடைய சட்டைப்பையில் குத்திக் கொள்கிறோம்? எதற்காக நம்ம சல்யூட் பண்றோம்? இது அத்தனைக்குமான கேள்வி ஒன்று இருக்குதுல்ல. இந்த கேள்வியிலிருந்து தான் நாம் உடனடியாக நம்ம வரலாற்றுக்குள் போகிறோம். அந்த வரலாறு என்ன செய்தது? அப்ப அந்த வரலாறு செய்ததனுடைய பலன், நாம் இந்த 80 ஆண்டுகளாக என்ன பலனை அடைந்திருக்கிறோம்? என்ன வளர்ச்சியை அடைந்திருக்கிறோம்? என்ன விதமான முன்னேற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம்? எனது தாத்தா என்னவாக இருந்தார்? அவருடைய தாத்தா என்னவாக இருந்தார்? நான் என்னவாக இருக்கிறேன் என்று திரும்பி பார்க்கும்போது அந்த வளர்ச்சியானதும் அந்த முன்னேற்றம் வந்து வாழ்க்கை தரம் எல்லாவற்றிலும் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி ஆனாலும் சரி, அல்லது நீங்க உள்நாட்டு கட்டுமானத்தில் ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி ஆனாலும், இன்றைக்கு மாறி அன்றைய காலகட்டத்தில் ஒரு ரயில் பயணம் இருந்ததில்லை. இன்று மாதிரி அன்றைக்கு ஒரு விமான பயணம் இருந்ததில்லை. இன்று மாதிரி அந்த ஒரு கப்பல் பயணம் இருந்ததில்லை. இன்று மாதிரி நம்முடைய எந்த இடத்திலும் நாம சுதந்திரமாக உள்ளே சென்று நமக்கான உரிமைகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததில்லை. இப்ப இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு அரசாங்க அலுவலகத்தில் எனக்கான தேவைகளை கேட்க முடிகிறது என்றால், இது எனக்கான அரசாங்கமாக நான் உருவாக்கி கொண்டேன். எப்போ நடந்தது? இந்த 80 ஆண்டுகளில் நடைபெற்றது. அப்போ எனக்கான உரிமைகள், எனக்கான ஒரு முக்கியமான நான் பெற வேண்டியவை என்ன, நான் அடைய வேண்டிய வளர்ச்சி என்ன, இது எப்போ நடந்தது? இந்த 80 ஆண்டுகளில் நடைபெற்றது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த கொடி அந்த ஒரு மொத்த சமூக பொருளாதார மற்றும் வந்து வரலாற்றையும் சேர்த்து சொல்கிறது. இந்த 80 ஆண்டு காலத்தினுடைய வளர்ச்சியை சேர்த்து சொல்கிறது. இந்த 80 ஆண்டுகளில் ஏற்பட்ட பல்வேறு முன்னேற்றங்களை சேர்த்து சொல்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? சுதந்திரம் பெற்றதால் நடந்தது. அந்த சுதந்திரம் பெற்றதற்கான ஒரு அடையாளம் என்ன? இந்த கொடி. அப்போ அந்த கொடியிலிருந்து தான் நாம் வந்து நம்ம வரலாற்றை நாம் வந்து இன்னைக்கு ஒரு சுருக்கமான வடிவத்தில் வைத்திருக்கிறோம், ஒரு கொடியாக வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த கொடிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறு என்பது எந்த ஒரு இந்தியன் மனத்திலும் சட்டென எழுந்து நிற்பதற்கான காரணம் அந்த அடையாளம் தான். அப்போ இயல்பாகவே நாம் வந்து அந்த கொடியை அடையாளமாக வைத்துக்கொண்டு இந்த என்டையர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்வது என்பது மீண்டும் நம்முடைய இளைஞர்கள் மத்தியில் இந்த உணர்வை எழுப்புவதற்கான ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். நிச்சயமா சார். அதாவது நீங்க சொன்னீங்க என்னன்னா, ஒரு சுதந்திரத்திற்கு பிறகுதான் அந்த வளர்ச்சி அப்படின்றது நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான். என்னன்னா, சுதந்திரமான ஒரு நாடு வந்து தன்னுடைய வளர்ச்சியை வந்து தன் போக்குல வந்து நிச்சயமா கொண்டு போக முடியும் அப்படின்றது நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திரமான நாட்டில் வந்து மக்களை மையப்படுத்தின ஒரு அரசு வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும் அப்படின்றதுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு சான்றா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இப்போ தேசிய கொடியை பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த தேசிய கொடி ஏற்றதுல வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு அப்படின்னும் சொல்றாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடி ஏற்றணுன்ற உணர்வு இருக்கணும். ஆனால் அந்த கொடியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்ற விஷயமும் ரொம்ப அவசியமான ஒன்று தான். தேசிய கொடி ஏற்றுறதுக்கான விதிமுறைகள்னா என்னெல்லாம் இருக்கு சார்? முக்கியமா ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதிமுறைகள்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க? காலையில் விடிஞ்ச பிற்பாடு கொடி ஏற்றணும். மாலையில் அந்தி சாய்வதற்கு முன்னாடி கொடியை இறக்கிடணும். இதுதான் அடிப்படை விதி. ஒழுங்காக அதனுடைய மேலே எது கீழே எதுன்னு பார்த்து தலைகீழெல்லாம் திருப்பி கொடி ஏற்றக்கூடாது. அது தவறு. அதே மாதிரி அரை கம்பத்துலையோ முக்கா கம்பத்துலையோ ஏற்றக்கூடாது. முழுசாக அது கம்பத்தில் தான் ஏற்றணும். அதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பரான டிசைன் இருக்குது. அது வந்து கடையில் வந்து ப்ராப்பராக அவங்களே வந்து தயாரித்து வச்சுருக்கிறாங்க. இந்த சமயத்தில் ஏராளமான கொடிகள் வந்து சந்தையில் கிடைக்கும். நல்ல கொடிகள், நல்ல துணியில் செய்யப்பட்ட கொடிகள். அதை வாங்கி தாராளமாக ஏற்றலாம். அதை வந்து ஏற்றுவதற்கான வீட்டில் கம்பு இருந்தால் கூட போகிறோம். நீங்கள் வீட்டினுடைய மாடியில் கொம்பு ஏற்றி அதை வந்து வைக்கலாம். நார்மலான ஒரு துணி மாதிரி பயன்படுத்தக்கூடாது. அதற்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே கொடியேற்றதை பற்றி ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் வந்து இல்லந்தோறும் கொடியேங்கிறது அதுதான் காரணம். அதை நம்ம செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதை செய்யணும். ஆனால் அதற்கான வழிமுறைகள் இதுதான். இந்த வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்றுங்கள். உங்களால் அது பின்பற்ற முடியாத போது நீங்கள் வந்து பொது இடங்களுக்கு கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்ந்து அந்த கொடியேற்றுவதை வந்து பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வீட்டுக்குள்ள கொடியேற்றுவது என்பது ரொம்ப நல்லது. அதை நீங்கள் சாதாரணமாக அதற்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, அதற்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு, மரியாதை இருக்கு. நல்ல காற்றில் பட்டோலி வீசி பறக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இடமா பார்த்து அதை நீங்க ஏத்துங்க. பின்னாடி முடிஞ்ச உடனே மடிச்சு எடுத்து வச்சிருவேன். சாயங்காலத்துக்கு மேல அதை எடுத்து பத்திரமா அடுத்த முறை பயன்படுத்துவதற்கு ஏற்ப பத்திரமா வச்சுப்பேன். அதை எந்த வகையிலும் சேதப்படுத்தவோ இல்லாமல் அதை பத்திரமா வைத்துக் கொள்வது மட்டும்தான் இதுல வந்து முக்கியமானது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.